சோத்திரம் ஆண்டவரே, நன்றி உடமை துதிக்கிறேன் ஐயா. அப்பா பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்தி உமை உயர்த்தி போற்றுகிறோம் ஐயா. வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்துக்கிறோம். பாடலும் வார்த்தையும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒரு நன்மை குறைபடக்கூடாது. இயேசுவே நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். அரியணையில் வேற்றிருக்கும் அன்பு தெய்வமே, ஆட்டுக்குட்டியானவரே, அன்பே ஆருயிரே. அரியணையில் வேற்றிருக்கும் அன்பு தெய்வமே, ஆட்டுக்குட்டியானவரே, அன்பே ஆருயிரே. துதித்திடுவேன் துதித்திடுவேன் இயேசு ராஜாவை, நான் பாடிடுவேன் பாடிடுவேன் பரமதேவனை. துதித்திடுவேன் துதித்திடுவேன் இயேசு ராஜாவை, நான் பாடிடுவேன் பாடிடுவேன் பரமதேவனை. அரியணையில் வேற்றிருக்கும் அன்பு தெய்வமே, ஆட்டுக்குட்டியானவரே, அன்பே அருகிலே. 1000 நாள் பூமியிலே வாழ்வதை பார்க்கிலும் உம்முடைய வீட்டில் வாழ்வதை பாக்கியம். 1000 நாள் பூமியிலே வாழ்வதை பார்க்கிலும் உம்முடைய வீட்டில் வாழ்வதை பாக்கியம். துதித்திடுவேன் துதித்திடுவேன் இயேசு ராஜாவை, நான் பாடிடுவேன் பாடிடுவேன் பரமதேவனை. துதித்திடுவேன் துதித்திடுவேன் இயேசு ராஜாவை, நான் பாடிடுவேன் பாடிடுவேன் பரமதேவனை. அரியணையில் வேற்றிருக்கும் அன்பு தெய்வமே, ஆட்டுக்குட்டியானவரே, அன்பே ஆருயிரே. யெகோவா நிசியே வெற்றி தந்தவரே, யெகோவா ராப்பா சுகம் தந்தவரே. யெகோவா நிசியே வெற்றி தந்தவரே, யெகோவா ராப்பா சுகம் தந்தவரே. துதித்திடுவேன் துதித்திடுவேன் இயேசு ராஜாவை, நான் பாடிடுவேன் பாடிடுவேன் பரமதேவனை. அல்லேலூயா. துதித்திடுவேன் துதித்திடுவேன் இயேசு ராஜாவை, நான் பாடிடுவேன் பாடிடுவேன் பரமதேவனை. அரியணையில் வீற்றிருக்கும் அன்பு தெய்வமே, ஆட்டுக்குட்டியானவரே, அன்பே ஆருயிரே. அகிலத்தையும் ஆளும் அன்பு நேசரே, ஆனந்த பாக்கியம் உந்தன் சந்நிதியில். அகிலத்தையும் ஆளும் அன்பு நேசரே, ஆனந்த பாக்கியம் உந்தன் சந்நிதியில். துதித்திடுவேன் துதித்திடுவேன் இயேசு ராஜாவை, நான் பாடிடுவேன் பாடிடுவேன் பரமதேவனை. அரியணையில் விட்டிருக்கும் அன்பு தெய்வமே, பாடிடுவேன் பாடிடுவேன் பரமதேவனை. அரியணையில் வீற்றிருக்கும் அன்பு தெய்வமே, ஆட்டுக்குட்டியானவரே, அன்பே ஆருயிரே. ஆமெனப்பா. 1000 நாள் இந்த பூமியில வாழ்வதை காட்டிலும் உம்முடைய வீட்டில் ஆண்டவரே அப்பா சோத்திரம் வாழ்வதே பாக்கியம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நடத்துகிறவரே துதிக்கிறோம். இந்த 9வது ஆண்டவரே, இந்த 10வது மாதத்தில் ஆண்டவரை அழைத்து வந்தவரே மக்கு கோடான கொடி நன்றி பலி செலுத்துகிறோம் ஐயா. கிருபை ஆண்டவரே சூழ்ந்து கொள்ளட்டும் தகப்பனே. யெகோவா நிசியே வெற்றி தருகிற தேவன், யெகோவா ரப்பா சுகம் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அகிலத்தையும் நீர் ஆளுகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆனந்த பாக்கியம் அப்பா உங்களுடைய சன்னிதானத்தில் துதிக்கிறோம் ஆண்டவரே. சந்தி மதிய நேரத்தில் உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே நம்ம தேசத்துக்காக செபிப்போம் ஆண்டவரே. பஞ்சம் பட்டயம் கொள்ளை நோய் துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் வரக்கூடாது தகப்பனே. வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாக செபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை இரத்த கொட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்க. போக்களை வரக்குள்ளையும் சமூகம் இருக்கட்டும். போதை வஸ்துக்கு அடிமையாகாதபடி ஆண்டவரே அப்பா சூத்திர ஷாபாக்கால மன தூரமன ரியாந்தரமன சினிமா மோகத்தில் அடிமையாகாதபடி பிள்ளைகளை நீங்கள் வேறு பிரிக்கும்படியாக செபிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. சூத்திர நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் வியாதியில் இருக்கிறாங்க ஐயா. அந்த சுகம் கொடுக்குற தேவன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால சுகம் கொடுக்குற தேவன்
அப்படியாமை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் சுகம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக குடும்பங்களில் கடன் பிரச்சனைலாம் இருக்கிறாங்க ஐயா. இயேசுவே இந்த கடனை எடுத்து கொடுங்க. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. இந்த அகிலத்தையே நீர் ஆளுகிறவராக இருக்கிறீர் தகப்பனே. அப்படியாக ஆண்டவரே, ஆளுகை செய்கிற தலைவர்களுக்கெல்லாம் கூட நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக, சரியான வழியில் ஆண்டவரே பிள்ளைகளை நடத்தி சொல்லும்படியாக, அந்த கிருபையை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒருவருக்கொரு விரோதமாக இல்லாதபடி ஆண்டவரே அப்பா அப்பா, ஜனத்துக்கு ஜனம் விரோதம் எழும்பாதபடி ஒருவருக்கொரு ஊக்கமாய் அன்பு கூறும்படியாக இந்த வேலையை நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உலகம் முழுவதுமாக தேவ நாமம் பிரஸ்தாபப்படட்டான ஷபாக்கலமான துரியம் வர 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 ஷபாக்கல வர. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்த்தை இல்லை என்று சொன்னீங்களப்பா. சுட்டரித்தப்படுகிறோம், ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம். அதிசயம் செய்யுங்க. அநேக சபைகள் உருவாகட்டும், அநேக போதகர்கள் உருவாகட்டும், அநேக விசுவாசிகள் ஆண்டவரே அப்பா இயேசுவை விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கட்டும் ஐயா. இப்போது வார்த்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தை வெளிச்சமாக இருக்கிற வார்த்தையை கேட்டு ஆண்டவரே அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கீங்க ஐயா. அப்படியாக பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே. அன்பும் மகா பரிசுத்தமும் இந்த நல்ல பரலோக பிதா நம்மதில் இருக்கிறார். அவர் அன்பான தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, மனிதன் இல்லாமல் ஏசப்பா இல்லை, ஏசப்பா இல்லாமல் மனிதனும் இல்லை. அதனால் தான் ஆண்டவர் மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று ஆணும் பெண்ணுமாய் உண்டாக்கினார். ஏன்னா அவர் தனிமையில் இருந்த கஷ்டம் அவருக்கு தெரியும். ஒரு வசனம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிற அனைவருக்கும் உதவி செய்ய வல்லவர்னு. அவர் சோதிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அதை நினச்சி பார்த்துருக்கிறார். அவர் சிலுவையில் சோதிக்கப்படுறது அடுத்தது தான். ஃபஸ்ட்டு அவர் தனிமையில் இருந்து மனுஷனை என்ன செஞ்சாரா? உருவாக்குறார். அது இல்லையா? மண்ணிலிருந்து உருவாக்குறார். அதுவும் அவருடைய சாயலிலே அவர்களை உருவாக்கினார். இப்போ நமக்கு தெரிஞ்சுக்கணும், ஏசப்பா நமக்கு என்னவா இருக்கிறாரு, நாம ஏசப்பாவுக்கு என்னவா இருக்கிறோம். ரெண்டு காரியத்தை மனுஷன் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஒரு வசனம் இருக்குது பிரியமானவர்களே, லூக்கா புத்தகத்தில் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்தார். இது ஏதோ கிறிஸ்துமஸுக்கு சொல்கிற வார்த்தை அப்படின்னு இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். இதில் நமக்கு இன்னைக்கு வாக்கு தத்தமே கொடுக்குறார். இன்னைக்கு தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னாடி உட்கார்ந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும்னு வாஞ்சியா உங்கள் நேரத்தெல்லாம் ஒதுக்கி வச்சு, வேலைகள் எல்லாம் ஒதுக்கி வச்சு அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அமர்ந்திருக்கிறீங்க பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் உங்களுக்கு என்ன தெரியுமா கொடுக்குறாரு? கர்த்தராக இருக்கிறார், கிறிஸ்துவாக இருக்கிறார், இரட்சகராக இருக்கிறார். 3 காரியத்தில் மனுஷனுக்கு இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? கர்த்தரா இருக்கிறாரு, அதுக்கடுத்தது அவர் கிறிஸ்துவா இருக்கிறாரு, அதுக்கப்புறம் இரட்சகராக இருக்கிறார். 3 காரியம். அல்லேலூயா. புரியுதுங்களா? கர்த்தர்னா என்ன தெரியுங்களா? இன்னைக்கு கோயில் எல்லாத்துக்கும் போகிறாங்க, தெய்வத்தை தேடி போகிறாங்க. எதுக்குங்க கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம், துன்பம், வேதனைலாம் நீங்கி போகணும், நாங்கள் நல்லா இருக்கணும், எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், சுகம் இல்லாமல் இருக்கணும், கடன் வாங்காமல் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அன்பாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் என்ன செய்கிறாங்க? அவங்க கோயில்களுக்கு போகிறாங்க, வேறு எதுக்குமே இல்லை. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் தானே சுமந்து கொண்டு நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறவர் யார் தெரியுங்களா? இயேசப்பா ஒருத்தர் தான். உலகத்தில் எத்தனையோ தெய்வம் இருக்குது. நான் சொல்றது இந்தியாவில் அப்படின்னு சொல்லலை. இந்தியா உலகத்தில் ஒரு தேசம், அவ்வளோதான். உலகத்தில் எடுத்திங்கன்னா எத்தனையோ தெய்வங்கள், விதவிதமான தெய்வங்கள் இருக்குது. எல்லாரும் பக்தியோடு தான் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அவங்கவுங்க வணங்குற தெய்வத்து மேலே அவங்க பக்தியாக, ஆனால் அவங்க பக்தியாக இருந்தாலும் அதை செய்யக்கூடிய அவங்க என்ன நோக்கத்தோடு பக்தியாக இருக்கிறாங்களோ அந்த விடுதலையை கொடுக்க ஒரே ஒருத்தரால் தான் முடியும். அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஏசப்பா ஒருத்தர் தாங்க.
எல்லா மனுஷருக்கும் பொதுவான ஒரு தேவன் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஏன்னா அவர் என்ன செஞ்சிருக்காரு தெரியுங்களா? எல்லா தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா பலி கேட்கும், நர பலி கேட்கும். அல்லேலூயா. ஏன் பறவைகள், மிருகங்கள் இப்படிப்பட்ட பலியை கூட கேட்குது, ரத்தத்தை கேட்குது, எல்லாம் கேட்குது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே, அவர் நமக்கு எப்படி வந்தாலும் தெரியுமா? நமக்காகவே அவர் பலியாக வந்தார், பரிகாரியாக வந்தார். அல்லேலூயா. அது நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா மனுஷரும் புரிஞ்சுக்கணும். எனக்காகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவரை போல ஒரு அன்பு செலுத்துகிற ஒரு தேவன் யாருமே கிடையாது. உயிரையே கொடுத்துட்டார் நமக்காக. நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஏன்? எல்லாவற்றுக்கும் மேலாக மீண்டும் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல மீண்டும் வரவும் போகிறார். இன்னும் ஒரு கிரியை நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அவர் உயிரோடு இருக்கிறார், நம்ம பக்கத்திலேயே இருக்கிறார். அவர் சொல்றார், நான் உனக்கு என்னவா இருக்கிறேன்? கர்த்தரா இருக்கிறேன், உன் பாரங்களை சுமக்கிறவனா இருக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது எப்படி இருக்கிறார் கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவா இருக்கிறார். கிறிஸ்து அப்படின்னா என்ன தெரியுங்களா? கிரேக்க மொழியில கிறிஸ்து, எபிரேய மொழியில அதுக்கு மெஸ்ஸியா, தமிழ்ல அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நல்லா கேட்டுங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனை அபிஷேகம் பண்றாராம். அல்லேலூயா. உச்ச தலைந்து உள்ளம் பாத வரைக்கும் நம்மளை என்ன பண்றாரா? அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மளை அபிஷேகம் பண்றாரு. ஆவியில நம்ம எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். எந்த அசுத்த கிரியைகளும் நம்ம கிட்ட நெருங்கவே முடியாது. ஆவில நல்லா இருக்கும் போது ஒரு சத்ரு நம்ம கிட்ட நெருங்க முடியாது. ஒரு வழியா வருகிறவன் 7 வழியில ஓடி போயிடுவான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ நம்மளை அபிஷேகம் பண்றாரு. இன்னைக்கு பக்தியில மனுஷன் என்ன செய்யறான்? தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்றான். பக்தி இருக்கு, அந்த தெய்வத்தை அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னிடத்தில் உள்ள பொருட்களை கொண்டு அவன் என்ன செய்யறான்? அபிஷேகம் பண்றான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? நான் உன்னை அபிஷேகம் பண்ணுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் வானத்துக்கும் பூமிக்குமா இருக்கிறார். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. எந்த உலகத்தின் ஒரு சமுத்திரத்திலிருந்து மறு சமுத்திர முனை வரைக்கும் இருக்கிற அத்தனை மனுஷனையும் அவர் ஒரே நேரத்தில் பார்க்கிற தேவனா இருக்கிறார். சூரியன் கூட பார்த்தீங்கன்னா பூமியில பாதி பகுதிக்கு தான் வெளிச்சம் கொடுக்கும், பாதி பகுதி இருட்டாக தான் இருக்கும். அது சுற்றி வரும்போது மறுபகுதிக்கு என்ன கிடைக்கும்? வெளிச்சம் கிடைக்கும். ஆனால் ஏசப்பா அப்படி இல்லைங்க. பூமி உருண்டையில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய ஒருத்தர் யாருன்னா அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அப்போ அவரால் நம்மளை அபிஷேகம் பண்ண முடியுமா? இல்லை நாம போய் அவருக்கு அபிஷேகம் பண்ண முடியுமான்னு யோசித்து பாரு. அவர் என்ன சொல்ற? உன்னை நான் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கேன், உனக்குள்ள நான் தங்கி இருக்கிறேன், பரிசுத்த ஆவியினால் உன்னை ஆட்கொண்டு இருக்கிறேன். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படுன்றார். கேட்கணும், ஆண்டவரே நீ எனக்குள்ள என்ன செய்யும்? வாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். அல்லேலூயா. 3வது காரியம் என்ன செய்யறாரு தெரியுமா? முதல் நான் சொன்னேன், நான் உங்களுக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்கு கிறிஸ்துவ இரட்சகரா கர்த்தரா இருக்கிறார். 2வது கிறிஸ்துவா இருக்கிறார். 3வது காரியம் என்ன தெரியுங்களா? நமக்கு இரட்சகரா இருக்கிறார், பாதுகாவலரா இருக்கிறார். பாதுகாவல் வேற, பாரத்தை சுமக்கிறது வேற. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம், துன்பம், வேதனை, வியாதி எல்லாத்தையும் அவர் சுமந்து கொண்டார். அதான் கர்த்தர். கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இப்ப நம்ம பார்க்கறது என்னன்னா ரட்சகர். இயேசு அப்படின்னா என்ன பொருள்னா? ரட்சகர், நமக்கு பாதுகாவலர். நமக்கு முன்பாக அவர் செல்வார். பகலிலே மேகஸ்தம்பமா இருப்பார், இரவில் அக்னி ஸ்தம்பமா இருப்பார். நீங்க போகும்போது வரும்போதும் நீங்க பாதுகாத்து கொள்ளப்படுவீர்கள். படுத்து தூங்கும் போது கூட பக்கத்திலே இருந்து அவர் நம்மளை பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் அவர் பேர் என்னது? ரட்சகர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பு இல்லாம நம்ம உண்மை ஆனால் கேட்பாங்க, ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்பாங்க. என்ன தெரியுங்களா? இயேசு கிட்ட அந்த பாதுகாப்பை நீ பெற்றுக்கொண்டியா அப்படின்னு அர்த்தம். இயேசு கிட்ட வந்தா நம்ம என்ன செய்யணும்? பாதுகாக்கப்படுகிறோம். நமக்கு ஒரு தீங்கு வராமல் பாதுகாப்பார்.
மரண பரியந்தம் நம்மளை நடத்துவார். உன்னை தாய் மறக்கலாம், தந்தை மறக்கலாம், நான் மறக்க மாட்டேன். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். பிரியமானவர்களே, இது நல்ல சத்தியம். இதை கேட்டு இயேசுகிட்ட வாங்க. இயேசுவுக்கு ரட்சகர் அவர். அவர் நம்மை அபிஷேகம் பண்ணக்கூடியவர். நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் சுமக்கக்கூடியவர். ஜெபிப்போமா? ஏசப்பா, இந்த சத்தியத்தை அறியட்டும் ஐயா. இந்த சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கட்டுமே. அறியாமை எடுத்து போடுங்க, மனக்கண்களை திறந்துருங்க. அல்லேலூயா. இயேசுவே ரட்சகர், இயேசு ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே மீட்பர் என்பதை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அறிந்து கொள்ளட்டும். ஒவ்வொருவரும் உம்மை தேடி ஓடி வரட்டும். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையுடன் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமுள்ள இனிய நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.